சோம்பேறி வாழ்க்கைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நீங்களும் சோம்பேறியாக இருந்தீங்கன்னா என் வீடியோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் காலையில் எந்திரிச்ச உடனே அப்படியே ஒரு ரவுண்டை போட்டுட்டு அப்புறம் பற்களை சுத்தம் செய்யணும் அப்படின்றது மாதிரி ஒரு ஞாபகம் வந்துச்சு. ஆமாம், இது அத்தியாவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதையும் சுத்தம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் மூஞ்சியும் சேர்த்து சுத்தம் பண்ணிட்டேன். அப்புறமேல் தான் அம்மா சொன்னது ஞாபகம் வந்துச்சு, காலையில் எந்திரிச்ச உடனே தண்ணி மட்டும் குடிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதையும் நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நீங்களும் இந்த மாதிரி தண்ணி குடிப்பீங்களா அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நான் சமைச்சதை உங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். சாப்பாடும் பீட்ரூட் சாம்பாரும் சமைச்சிருந்தேன். எவ்வளோ பேர் பீட்ரூட் சாம்பார் சமைப்பீங்கன்னு தெரியாது, ஆனால் நாங்கள் இதை சமைக்குவோம் கைஸ். அதுக்கப்புறமேல்ட்டு சிக்கனும் கொஞ்சம் நம்ம ஃப்ரை பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஏன்னா எவ்வளோ நாள் தான் நம்ம காய்கறிகளை சாப்பிட்றது, மாமிசத்தை கொஞ்சமாக சாப்பிட வேண்டாம், அதுகளும் பாவம் தானே அப்படின்னு சொல்லிட்டு அதையும் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி டீப் ஃப்ரை தான் பண்ண போகிறேன் இன்றைக்கி. இது உடலுக்கு நல்லது, நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லணும்னு ஆசை தான். பட் ஆனால் இது எப்பயாச்சும் ட்ரை பண்ணுறதுல ஒன்றும் தப்பு இல்லை. எவ்வளோ நேரம் தான் நின்றுட்டே சமைக்கிறது அப்படின்னு சொல்லி ஏறி மேலே உட்காந்துக்கிட்டேன். அப்போ தான் தெரிஞ்சிச்சு நம்ம அம்மாங்க நின்றுட்டே சமைக்கிற கால்வலி இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தீங்களா, 3 சிக்கனுக்கு 1/2 கிலோ சிக்கனுக்கு போடுற வேண்டிய மசாலா போட்டு வச்சுருந்தேன். ஃபைனலாக பொரித்து எடுத்துகிட்டு போய் உட்காந்து சாப்பிட்டா ஆஹா இதெல்லாவா சோறு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. நீங்களும் இந்த மாதிரி பேச்சுலர் வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுறீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். டாடா பாய், see you.